ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒன்று கூட அந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த நாளிலும் கூட சபைகள் ஏன் இன்னும் வளரலை என்கிற ஒரு தலைப்பில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து சில வசனங்களை நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். பாருங்க, மீகா தீர்க்கதரிசி ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக அவர் தரிசனம் பெற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம், சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்த கர்த்தருடைய வார்த்தை. அதை குறித்து 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவரே சொல்லுகிறார், நானும் யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அவன் தேவ ஆவியானவர் எப்படி அவரை நிரப்பி இருந்தாராம்? யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலருக்கு அவருடைய பாவத்தையும் அறிவிக்கும் ஆவியானவரால் நிரப்பி இருந்தார். விரோதமாய் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக அவர் தரிசித்தார். மீகா தீர்க்கதரிசியின் மூலமாய் சபைகளிலே ஜனங்களிலே சபையை பொறுப்பாய் நடத்துவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த மீறுதல்களை அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பாவத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இப்படி சபைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட பாவங்கள் பெருகிறதுனால, மீறுதல்கள் பெருகிறதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, சபை அப்படியே வளர முடியாம சபை ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையில மாறியது. அதைத்தான் 3ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் நிமித்தம் சீயோன் வயல் வழியை போலவும் உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போகும், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போகும். அப்போ ஆலயம் என்னாச்சு, சீயோன் என்னாச்சு? அங்கே சொல்லப்பட்டிருக்கு, வயல் வெளியை போல உளப்படுகிறது. வயலை எப்படி உள்றாங்களோ அதே போல உழுது போடப்படுகிறது சபை. அது மட்டும் இல்லை, மண்மேடா இருக்குது, மண்ணை குவிச்சு வச்சிருக்குது போல மண்மேடா இருக்குது. ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாக இருக்குது. அது பாதுகாப்பு இல்லாமல் காட்டில் இருக்கிறது போல அந்த ஆலயம் எப்படி கீழே போகுது பாருங்க. அதனால்தான் இன்னைக்கு சபைகள் ஆலயங்கள் வளரல பாருங்க. இப்படிப்பட்ட பாழாய் போகிற மண்மேடுகளாய் போகிற அனுபவத்தில் ஆகும்படியாய் கர்த்தர் சபையை ஸ்தாபிக்கல. தன் சொந்த இரத்தத்தையே சிந்தி தான் விலைக்கிரயமாய் கொடுத்து சபையை அவர் உருவாக்கல. உருவாக்கப்பட்ட சபைகள் இப்படி மண்மேடா போகுது, காட்டு மேடுகளாக அது இருக்குது. வயல் வழியில் நிலத்தை போல உளப்படுது. ஒன்றில்லாத நிலைமைக்கு அது மாற்றப்படுகிறது. அதைத்தான் அவர் இங்க சொல்றார். அந்த வார்த்தையை கவனிங்க, உங்கள் நிமித்தம். இது எதனால நடந்துச்சு? ஏன் சபைகள் வளரல? ஏன் சபை இப்படி மண்மேடை போல இருக்கிறது? உயர்ந்த சாணத்தில் இருக்க வேண்டிய சபைகள் ஏன் ஒரு மண்மேடை போல மாறுது, ஒரு குப்பையை போல மாறுது? உங்கள் நிமித்தம். அந்த உங்கள் நிமித்தம் அது யாருங்க? சபையில் உள்ளவர்கள், சபையை பொறுப்பாக நடத்துகிறவர்கள் என்று அதுக்கு அர்த்தம். பாருங்க, ஒரு 6 காரியத்தை நம்ம பார்க்கோம். எதனால
யாருனால இந்த சம்பவம் நடக்குது, சபை மண்மேடாக மாறுது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதலாவதாக 3ஆம் அதிகாரம் அப்படி 2ஆம் வசனம் சொல்லுது, நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி. சபையில் நன்மை நடக்கணும் பாருங்க, அநேகருக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கிற இடம் தான் சபை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நன்மையை வெறுக்கிறார்கள், தீமையை விரும்புகிறாங்க. அது எப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க தோலை, அவர்கள் எலும்புக்கு மேலே இருக்கிற சதையை பிடுங்கி பாருங்க, அந்த சதையை திண்டு தோலை உரிந்து அந்த எலும்புகளை முறிச்சு, யோசிச்சு பாருங்க. அதுக்கு அர்த்தம் என்ன, நான் ஒரு சின்ன நன்மை கூட வராதபடி பார்த்துக்கிட்டாங்க. தீமையே செய்ய விரும்புகிறாங்க. அவன் சபையில் வர்ற ஜனங்கள் ஒரு நன்மை எதிர்பார்த்து வர்றாங்க. ஆனால் இவங்க பாருங்க, அந்த கவனிச்சிக்கலாம், தோலை உரிச்சு அந்த சதையை பிடுங்கி எலும்பை முறிச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு சின்ன நன்மை கூட வராதபடி நன்மையை தடுத்து நிறுத்துகிறார்கள். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. ஆனால் இங்கே நன்மை வர முடியாதபடி உங்கள் நிமித்தம் சபைக்குள்ள நன்மை வரல. அதனால்தான் உயர்ந்து நிற்க வேண்டிய சபை மண்மேடா போகுது. இரண்டாவதாக, அது 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தங்கள் கிரியைகள் பொல்லாதானபடினால். கிரியை பொல்லாததா இருக்கிறது. நற்கிரியைகளை செய்ய வேண்டியவர்கள் பொல்லாத துர்க்கிரியையே அங்கு செய்கிறாங்க. துர்க்கிரியைகள் கடந்து வருகிறது. துர்க்கிரியைகள் அங்கே காணப்படுகிறது. ஆனாலும் என்ன செய்வாங்களாம், கர்த்தரை நோக்கி அதிகமாக கூப்பிடுவாங்க. ஆனால் செய்கிற கிரியை எல்லாம் துர்க்கிரியை. ஆனால் கர்த்தரை அதிகமாய் கூப்பிடுவார்கள். அவர்கள் கிரியைகள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவும் கொடுக்க மாட்டாரு, தன் முகத்தையும் மறைத்துக் கொள்வார். இதுதான் சபையில் நடக்குது. இதனால சபை வளரல. துர்க்கிரியைகளை விட்டு நற்கிரியைகளை செய்தால் கர்த்தர் செயல்படுவார். இது துர்க்கிரியைகளை நல்லா செய்யறாங்க, செய்துட்டு ஆண்டவர் அதிகமாக கூப்பிடுறாங்க. காலை ஜபம், மாலை ஜபம், மத்தியான ஜபம், இரவு ஜபம், எல்லா ஜபமும் உண்டு. ஆண்டவர் என்ன செய்வாரு, கிரியை பொல்லாததா இருக்கிறபடினால் பதில் கொடுக்க மாட்டார், மறு உத்தரவு கொடுக்க மாட்டார். ஒரு சபை நாங்க தேவன் பதில் கொடுக்கணும், தேவன் மறு உத்தரவு அருளணும், தேவன் செயல்படணும். அப்போதான் அந்த சபை வளரும். தேவன் இல்லாத சபை வளர முடியாது. பாருங்க, மறு உத்தரவு கொடுக்க மாட்டார், முகத்தை கூட மறைத்துக் கொள்ளுவார். அன்றாக நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அப்ப நம்ம முகம் பிரகாசிக்கப்படணும்னா அவர் நம்ம பார்க்கணும், நம்ம பிரச்சனையை பார்க்கணும், நம்ம சூழ்நிலையை பார்க்கணும். அப்பதான் நம்ம பிரகாசிக்கப்படுவோம். ஆனா இங்க அவர் முகத்தை மறைக்கும்படியாய், அவர் செவிகொடாத அனுபவத்தில் காணப்படும்படியாய் சூழ்நிலை இருக்குது. காரணம் துர்க்கிரிய. மூன்றாவதாக,
அப்படி 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சமாதானம் என்று சொல்லி சண்டை பண்றாங்க. சமாதானம் சொல்றாங்க, வாயினால சமாதானத்தின் சுவிசேஷம் தான் சொல்றோம், நம்முடைய தேவன் சமாதான காரணர் அப்படிதான் சொல்றோம். ஆனா அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தங்கள் பற்களினால் கடிக்கிறவளா இருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவு எவ்வளவு மோசமான ஒரு மோசம் போக்குகிற காரியம் பாருங்க. சமாதானம்னு சொல்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யாட்டா, ஆகாரமோ காணிக்கையோ இப்படி பண்ணாட்டா, சமாதானம்னு சொன்ன அவங்க சண்டைக்கு போறாங்க. இதனால் மண்மேடாய் மாறுகிறது. எங்க பார்த்தாலும் அதை பார்க்க முடியுது. பணம் கொடுக்கிறவனுக்கு ஒரு விதமான ஜெபம், பணம் கொடாதவனுக்கு ஜெபம் இல்லை. அதை 2 ஜெபத்தையும் கர்த்தர் கேட்க மாட்டார். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலான போறதுனால படிப்படியாய் சபைகள் மண்மேடுகளாய் மாறுகிறது. ஆள் இல்லாத ஒரு நிலைமை வருது, ஆத்துமாக்கள் இல்லாத ஒரு நிலைமையை நம்ம அங்க பார்க்கிறோம். உங்கள் நிமித்தம் 4வதாக அப்படி 6ஆம் வசனம் சொல்லுது, தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்குள் வரும். அப்படின்னா தரிசனம் ஒவ்வொரு நாளும் ஒரு தீர்க்கதரிசி பார்க்கணும். தரிசனம் இல்லாத ஒரு இடத்துல தீர்க்க தரிசனம் இல்லாமல் இருந்தால் ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு சபைகளுக்குள்ள வந்துட்டு, யாரும் தரிசனம் பார்க்க முடியல, தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்த முடியல. ஒரு இருள், வெளிச்சம் வீச வேண்டிய இடத்துல இருள். அதனால இருளில் இருக்கிற ஜனங்கள் அங்க வர முடியல, இருளுக்குள்ளே இருக்கிறாங்க. சபை வளரல. வெளிச்சம் வந்தாதான், தேவனுடைய வெளிச்சம் வீசப்பட்டாதான், தரிசனங்கள் வெளிப்பட்டாதான் சபைகள் வளர முடியும். இல்லாட்டா அது மண்மேடாக மாறுகிறது. உங்கள் நிமித்தம் அது நடக்குது. 5வதாக சீயோன் இரத்த பலியினாலும், 10ஆம் வசனம், சீயோன் இரத்த பலியினாலும் எருசலேம் அநியாயத்தினாலும் நிரம்பி இருக்கிறது. பலிக்கு பலி வாங்குகிற எண்ணங்கள், யாரையும் குற்றப்படுத்துகிற எண்ணங்கள், எதிரான காரியங்களை உருவாக்குகிற எண்ணங்கள் அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. அநியாயம், நியாயம் இல்லை. அதனால உயர்ந்து நிற்க வேண்டிய சபை படிப்படியாக தாழ்ந்து வீழ்ந்து மண்மேடா இருக்கிறது. 6வதாக 11ஆம் வசனம், அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், லஞ்சத்துக்கு நியாயம் சொல்றாங்க. யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்க தப்பு செய்தாலும் அவங்களுக்கு அனுகூலமான ஒரு தீர்ப்பு. நியாயம் தீர்க்க பரிதானம் வாங்குறாங்க. சபை இப்படி நிற்கும், படிப்படியா இறங்கி மண்மேடா மாறுது. அது மட்டும் இல்ல, அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். ஆண்டோடைய வசனத்தை படிச்சு உபதேசம் பண்ணணும்னு இல்லை, பணம் கிடைக்குது, இவ்வளவு ரூபா தர்றாங்க, அதனால ஒரு உபதேசம். கூலி வாங்கி உபதேசிக்கிறார்கள். சிலெல்லாம் கூலி பேசிதான் போவாங்க. நாங்க 4 பேர் வர்றோம், இவ்வளவு ரூபா வேணும், கூலிக்கு உபதேசிக்கிறாங்க. சபை மண்மேடாக போய்கொண்டிருக்கிறது. அந்த உபதேசம் சரியா இருக்காது, ஆள் பார்த்து பேசுவாங்க.
பணம் அதிகமாக கொடுத்தா நல்ல ஆசீர்வாதமாக பேசுவாங்க, பணம் குறைவாக கொடுத்தா சாபங்கள்லாம் வந்துடும். கூலிக்கு உபதேசிக்கிற சபைகள் விழுந்து கொண்டிருக்கிறது உங்கள் நிமித்தம். அது மட்டும் இல்ல, தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள், காசு வாங்கிறதுக்காக குறி சொல்றாங்க. பாருங்க, தீர்க்க தரிசனம் கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் கிருபையாக அந்த கிருபைகளை தந்தார். அதில் 2 பகுதி இருக்கிறது. ஒன்று கடிந்து கொள்கிற பகுதி, இன்னொன்று ஆசீர்வாத பகுதி. இந்த காரியத்தை நீ விட்டால் கர்த்தர் இதை செய்வார். அதான் தீர்க்க தரிசனம். பணத்துக்காக சொல்லும் போது விட வேண்டிய காரியத்தை சொல்ல மாட்டாங்க, உன்னை கர்த்தர் இப்படி ஆசீர்வதிப்பார். ஒரு பகுதி மட்டும் சொல்லி காசை வாங்கிட்டு போயிடுவாங்க. அது ஆசீர்வாதம் அல்ல. இதனால சபை குணப்படாது, ஜனங்கள் குணப்பட மாட்டாங்க, ஜனங்கள் மனமாற மாட்டாங்க, அப்படியே பாவம் செய்துக்கிட்டே இருப்பாங்க, ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பார்கள். சபை மண்மேடாக மாறுகிறது. அது மட்டும் இல்ல, இவர்கள் சொல்றாங்க கர்த்தரை சார்ந்து கொண்டு, இப்ப கர்த்தர் இந்த நடுவில் இல்லையா, தீங்கு ஒண்ணு எங்க மேல வராது. இவ்வளவு தவறுகளையும் செய்கிற தலைவர்கள், ஆசாரியர்கள், இன்னும் அந்த தீர்க்கதரிசிகள், கர்த்தர் எங்க கூட தான் இருக்கிறார், எங்க மேல தீமை ஒன்றும் வராது. சபை படிப்படியாக உடைந்து உடைந்து சீர்குலைந்து வயல்வெளி காடாக மாறி மண்மேடாய் மாறிக்கொண்டிருக்கிறது. பாருங்க, உங்கள் நிமித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு 6 வரை நம்ம பார்த்தோம், 6 சப்ஜெக்ட் பார்த்தோம். இப்ப இந்த சபையை ஆண்டவர் இப்படியே விட்டுருவாங்களா? இல்ல. 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாங்க, ஆனாலும் இதெல்லாம் நடந்து அதனால மண்மேடா போச்சு, ஆனாலும் கடைசி நாளிலே, பாருங்க, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊத்துவேன். இது கடைசி நேரத்தில் நான் ரட்சிக்க வேண்டியவர்களை ரட்சித்து எப்படியாவது பரலோகம் கொண்டு போகணும். அதுக்கு ஒரே வழி சபை தான். அந்த சபையை நான் என்ன பண்ணுவேன், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், பர்வதங்களின் கொடுமுடிகளில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். அப்ப உயர்த்துவேன், சபையை உயர்த்துவேன். மண்மேடா ஒன்றும் இல்லாமல் போற சபை கடைசி நாளா இருக்கிறதுனால படிப்படியா கட்டி எழுப்பி நான் மேல கொண்டு வந்துருவேன். அதான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாங்க. ஏன்னா சபை கர்த்தருடையது. சபை சரியா இருந்தாதான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியும், ஜனங்கள் பரலோகம் வர முடியும். அதனால கடைசி நாளில் நான் அதை படிப்படியா கட்டி எழுப்புவேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, எல்லா ஜாதிகளும் அதுல வருவாங்க, வர வைப்பார் ஆண்டவர். எல்லாருமே ஆலயத்துக்கு வரும்படியாய் கர்த்தர் உதவி செய்வாங்க. அதான் ஆண்டவர் கடைசி நாள்ல செய்வார். அவன் மண்மேடாய் போனது நம் நிமித்தம், அது உயர்த்தப்படுவது கர்த்தர் நிமித்தம். அவர் கிருபையா அதை செய்றார். நம்ம சபை உயர்த்தப்படுதுன்னா நம்ம பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை, நான் அப்படி பண்ண இப்படி பண்ண ஒன்றும் சொல்லாண்டா, கர்த்தர் கிருபையா நடத்துறார். இப்ப அந்த சபைக்குள்ள என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 2ஆம் அதிகாரம். எல்லாருமே ஆண்டோடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலதான் ஆண்டவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பாரு, அந்த பாதையில் நடப்போம் என்பார்கள்.
இப்போ எல்லாருக்குள்ள ஒரு மனதை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாருமே ஆலயத்துக்கு போகணும், அந்த விருப்பம் வந்துருது. அங்க என்ன நடக்குது? அவர் வழி காண்பிக்கிறார். அந்த பாதையில நம்ம நடப்போன்னு இவங்க தீர்மானிக்கிறாங்க. அப்ப அங்க சொல்லப்படுகிற அந்த வழிகள் அங்க உள்ளத்தில் போய் சென்றடைகிறது. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த பாதையில் தான் நாங்கள் நடப்போன்னு தீர்மானிச்சுட்டாங்க. இது கர்த்தருடைய செயல்பாடு. லீதியாளுடைய உள்ளம் திறக்கப்பட்டது போல வருகிற ஜனங்களுடைய உள்ளத்தை கர்த்தர் திறக்கிறார். கர்த்தர் ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார், உயர்ந்த பர்வதமாய் மாற்றுகிறார். இரண்டாவதாக அந்த 2ஆம் வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். இப்ப ஆலயத்துக்குள்ள எதுதான் வரணும்? வேதம், வசனம். அதான் கர்த்தருடைய வெளிப்பாடு. ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் உள்ள வசனங்கள் வந்துகிட்டே இருக்கணும். அந்த வேதம் வந்துகிட்டே இருக்கணும். வேதம் அப்படியே வரும்போது, அந்த வேத வசனம் அப்படியே வரும்போது ஜனங்கள் உணர்வடைவார்கள். அங்க பெரிய பலத்த கிரியை நடக்கும். அந்த ஆலயத்தை, அந்த சபை சத்தியத்துக்கு தூண ஆதாரமா மாறிடும். இந்த வேத வசனம் தான் கடைசி நாள்ல நியாயம் தீர்க்கும். சபை ஆண்டவர் வளர்த்து எடுப்பார். 4வதாக 3ஆம் அதிகாரத்தை நாம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, கர்த்தர் நியாயம் தீர்த்து தூரத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவர் கடிந்து கொள்ளுவாராம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? பட்டயங்கள் அதுவரை வச்சு யுத்தம் பண்ண பட்டயத்தை மண்வெட்டியா மாத்திடுவாங்க, ஈட்டிகள் எல்லாம் அறிவாளா மாத்திடுவாங்க. இப்போ ஒருவருக்கு விரோதமா ஒருவர் பட்டயம் எடுக்க மாட்டாங்க, யுத்தத்தை அவங்க கற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. ஒரு மன மாற்றம், ஒரு மனம் திரும்புதல் சபையில உண்டாகிறது. பாருங்க, ஆண்டவர் ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து அவர் கடிந்து கொள்வார். கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது இந்த மாற்றம் நடக்குது. என்ன மாற்றம் நடக்குது? அவங்க வாழ்க்கையில ஈட்டிகளை அறிவாள்களாக, பட்டயத்தை அவங்க மண்வெட்டிகளாக, ஈட்டிகளை அறிவாள்களாக அவங்க அப்படியே எல்லாத்தையும் மாற்றி பாருங்க, யுத்தத்தை விட்டு இது அவ்வளவுமே இந்த அறிவாள் மண்வெட்டி இதெல்லாம் விவசாயம் செய்கிற ஒரு அனுபவம். அப்போ ஒரு தொழில் செய்கிற அனுபவத்தை எல்லாம் மாறிடுறாங்க. மனமாற்றம் சபைக்குள் உண்டாகிறது. அந்த சபையை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். உயர்த்த உயர்த்த சபைக்குள்ள வர்றோம், அவ்வளோ வறுமை மாறிட்டே வருவாங்க. தவறான காரியங்களை அவங்க மாத்திடுவாங்க. பெரிய மாற்றம் அங்கு உண்டாகும். 5வதாக 4ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, அவனவன் தன் தன் திராட்சை செடிகளின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். எல்லாருக்கும் சொந்த திராட்சை தோட்டம் இருக்கும், சொந்தமா எல்லாமே இருக்கும். அங்க அவன் பயமே இல்லாம இருப்பான். வாடகைக்கோ மற்றவருக்கு காரியத்துக்கு இடத்துல இருக்கிறது இல்லை. அப்ப ஆண்டவர் சபை எப்படி வளர்த்தெடுக்கிறார் பாருங்க. பயங்களை மாற்றுகிறார், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறாங்க, சொந்தமான இடங்களை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. 7வதாக 6வதாக நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் வசனம் சொல்லுது, தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பாங்க, எந்தெந்தைக்கும் சதா காலமும் அதுல நடப்பாங்க. அவன் எங்க போனாலும் தேவனையே சொல்லிட்டு நிற்பாங்க, தேவனை உயர்த்தி காண்பிப்பாங்க. அதை முடிவரியமையும்
காத்துக்கொள்வாங்க. சபை உயர்கிறது, கர்த்தரால் வளர்த்தெடுக்கப்படுகிறது. அப்போது இதுதான் நடக்கும். 7வதாக ஒரு காரியத்தை வாசித்து முடிப்போம். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நொண்டியானவனை சேர்த்து தள்ளுண்டவனையும் தீங்கு அனுபவத்தினையும் கூட்டிக் கொண்டு, நொண்டியானவன், தள்ளப்பட்டவன், தீங்கு அனுபவிச்சவன் இப்போ எங்கே வந்துடுறான்? சபைக்குள்ள வர்றான். கர்த்தர் அவர்களை கூட்டிக் கொண்டு நடக்கிறார். யோசிச்சு பாருங்க, தேவன் கூடவே இருந்து நடத்துறார். நடத்தும் போது என்ன நடக்கும்? நொண்டியானவனை மீதியான ஜனமாகவும் மீதி எடுக்கிறவனாகவும் தள்ளப்பட்டவனை பலத்த ஜாதியாகவும் ஆண்டவர் மாற்றுவார். சபைக்குள்ள போய் அப்படியே அவரோடு இருந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவரே பற்றி கொண்டு எங்கே போனாலும் அவருடைய நாமத்தை சொல்லிட்டு கர்த்தரோடு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை அப்படியே சேஞ்ச் ஆக்குறார் பாருங்க. துரத்தப்பட்டவன், தள்ளுண்டவன், தீங்கு அனுபவிச்சவெல்லாம் சேர்த்து அவங்களெல்லாம் பலத்த ஜாதியாக மீதி எடுக்கிறவர்களாக கர்த்தர் மாத்துறார். இதையா சபையின் மேன்மை. சபை வளரணும்னா நாம சபைக்கு நம் நிமித்தமா எந்த ஒரு இடரலும் வராதபடி நம்ம காத்துக்கொண்டு தேவனை சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் வளர்த்தெடுப்பார். மந்தையை பெருக பண்ணுவது போல ஜனங்களை பெருக பண்ணுவார். கண்களை மூடுவோமா, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நல்லவர். இபாலா அப்பா, வளருகிற ஒரு அனுபவத்தை தாருங்கப்பா. மண்மேடாய் போன அனுபவங்கள் மாறட்டும். மண்மேடாய் போனதற்கு என்ன காரணம் என்பதை உணர்த்தினீர். ஏதாவது ஒரு காரணம் இருக்குமானால் அது மாறி போகட்டும். ஆண்டவரே, உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவீராக, கர்த்தர் தருவீராக. ஆமேனப்பா. தம்பி, உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். நீ எதை செய்தாலும் வாழ்க்கையில எல்லாமே உன் வாழ்க்கையில குறைபட்ட ஒரு நிலைமையில நிற்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை மாற்று, குறைகளை அகற்றி போடு. ஆண்டவர் தரப்போகிற தரும்படியாய் விரும்பி இருக்கிற நன்மை பெரிதாய் இருக்கிறது. நன்றியப்பா. அருமையான 2 குடும்பத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானம், சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை, தேவையான வருமானம் இல்லை, துக்கத்தோடு இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியான உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். குடும்பங்களை நன்மையால் நிரப்ப போகிறார். தேவ சுத்தத்துக்கு ஒப்புக்கொடு. ஆமென் ராஜா. திருமண தடைகளோடு கடியோடு இருக்கிற அந்த குடும்பம் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். உன் குடும்பத்துக்குள்ளே வந்த தடைகள் விலகுகிற வேலை வந்துவிட்டது. லா காஷாந்துடேரப்பா, ஒன்று கூட தேவ அன்பில நிரப்பப்படு. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கற்பத்தின் கனிக்காக போராடி கொண்டிருக்கிற மகளை பரிசுத்த ஆவியானவர் உன் கற்பத்தை தொடுகிறார். உன் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறது. நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுறீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. சகல துதிக்கிற மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.